இங்கேருந்து சூலூர்லேருந்து கிளம்புனாங்க. நேராக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து கிளம்புனாங்க. செஞ்சேரி மலைக்கு இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓட்டுறான் என்ன ஸ்பீடுங்க. R15 V3 மான்ஸ்டர் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இவனும் ஸ்லோ ஓட்டுவான்னு பார்த்தா ஸ்லோ ஓட்டுற மாதிரியே தெரில. அப்புறம் போயிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டை எஃபிசெட்டில் வர சொன்னால் அவன் எங்கே இருக்கிறானே தெரில. அவனை தேடி நாங்கள் டயர்டாகி மறுபடியும் போயிட்டே இருந்தான். இவன் வேறு வண்டி ஸ்லோவாகவே ஓட்ட மாட்டேங்கிறான். பிடிச்சி திருகுன்னு திருகிட்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம ரொம்ப இருக்கும். நல்லா இருந்துச்சு. உண்மையில சொல்லணும், செஞ்சேரி மலை சூலூர் டு கலங்கலூர் செஞ்சேரி மலை போகிறது நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த பெண்டைகளெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லா இருக்குது. கிளைமேட்டெல்லாம் மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி சூப்பராக இருக்குது. ஆனால் சின்ன ரோடு தான். உண்மையில இந்த லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன லாங் நல்லாயிருக்கும். அதே போல் செஞ்சேரி மலை பக்கத்தில் ஒரு சின்ன கீல்ஸ் இருக்குது. அங்கே மேலே கோயில் இருக்குது. அங்கேருந்து போயிட்டு வரலாம். இந்த ட்ரைவ் சொல்லணுன்னா நல்லா இருந்துச்சு. சின்ன ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு மேரேஜ் ஆகி பார்க்கவே இல்லை. அதனால் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு காலையில் பிளான் பண்ணி காலையில் உடனே கிளம்புனோம். இந்த R15 ஓட்டுற ரைடரு ரெடி ஆகத கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி இதுக்கு முன்னாடியே வந்திருப்போம். இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மேபி இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இல்லைன்னா கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் பையன் ஸ்பீட் பிரேக்கரில் நிப்பாட்ட மாட்டான். இப்போ என்னன்னு தெரில, நிப்பாட்டி போகிறான். பைக் என்ன பையனுக்கு போன சர்வீஸில் ஒரு 20,000 போகும் செலவாயிடுச்சு. அதனால் ஹெல்மெட்லாம் பக்காவாக போட்டு தான் போவாப்பில். நான் இடையில தான் கொஞ்சம் ஹெட்செட்டை காணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிட்டார். ஆனால் நல்லா இருந்துச்சு. R15 நம்ம Yamaha கம்பெனி அடிச்சுக்க முடியும். இன்ஜின்னாலும் சரி பிக்கப்னாலும் சரி மைலேஜ் ஒரு 100 rupees தான் பெட்ரோல் போட்டோம். செஞ்சேரி மலைக்கு வந்துட்டு வண்டி ரிட்டனே போயிடுச்சுங்க. ஆனால் செம்ம காட்டுங்க வண்டி 110 120 தான் வண்டி ஸ்பீடு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சனால வண்டி நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா Yamaha வாங்கி நல்லா இருக்குது. எங்களை பொறுத்தவரை வண்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வியூலே தெரிஞ்சிருக்கிறோம். வண்டியில் ஒரு சவுண்ட் இருக்காது. சூப்பராக வண்டி போகும் ஜம்முன்ட்டு. ஆனால் என்ன இவன் தான் வண்டி விட்டு ஆட்டுன்னு என்ன ஸ்பீடாக போகிறாங்க. இந்த R15 ஹேண்டில் பிடிச்சாலே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். நீங்கள் இப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சேரி மலை போனால் அந்த கோயிலுக்கு மேலே அந்த சின்ன கீல்ஸ் இருக்கும். பைக் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த எஃபிசெட்கார பையனை தான் இன்னும் காணோம். நிஜமாக அவன் எங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டானா இல்லை பேக்கில் வந்துட்டு இருக்கானா ஒன்றும் தெரியலை. அவனை தான் நானும் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு பைக் ஓட்டிகிட்டே போகிறான். அவனை பார்த்துக்கிட்டே காணோம். இப்போ பைக் ட்ரைவ் பண்ணுற பையன் ஹெட்செட்டை வேறு காணும்னு கொஞ்ச நேரம் நம்மளை தேட வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவன் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டான். அதனால் நாங்களும் பெருசாக எதுவும் காட்டிக்கலை. நல்லா இருந்துச்சுங்க ட்ரைவ். நான் பக்கத்தில் செஞ்சேரி மலை பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறோம். ஆமாங்க, செஞ்சேரி மலை பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம என் ஃப்ரெண்டு இது பக்கத்தில் தான் என் பார்க்க வந்த பையனோட வீடு. பட்டு நம்ம அதை 4 கார்னருக்கு போய்க்கலாம் சொல்லிட்டு நாங்கள் 4 கார்னர் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அந்த எஃபிசெட்கார பையனுக்கு காணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் 4 கார்னர் வந்துடுச்சுங்க. ஸ்பீட் பிரேக்கர் வருது. நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, ஸ்லோ பண்ணிட்டாங்க. முன்னாடி போக சொன்னால் ஸ்லோ பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டான். இந்த 4 கார்னரில் நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்கும், அங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா அங்கே வருது எங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியாது. அதான் நான் எஃபிசெட்டை பார்த்துட்டோம். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஆளே காணுமாங்க, எங்கன்னு தெரியல. இன்னும் நினைக்கிறாங்க எங்களுக்கு தெரியாமல் டீ குடிக்கலான்னு வந்திருக்குறாங்க. இவன் தான் இங்கே எஃபிசெட் ஓட்டின பையன். எங்கே போனேன் என்னான்னு ஒன்றும் தெரில. இப்போ வந்திருக்கான். அது என்னோடய ஹெட்செட்டுங்க, என் ஃப்ரெண்டோடது இல்லை. ஃப்ரெண்டோட தான் வீட்டில் இருக்குது. இவன் ஒத்துக்கு டீ பிஸ்கெட்டு பண்ணெல்லாம் சாப்பிட்ருக்கான். பரவாயில்ல. நம்ம